சொல்லுங்கம்மா. இங்க பாரு, நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. நான் என்ன கெட்டப் சொல்றேனோ அந்த கெட்டப்போட உடனே கிளம்பி நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஓகேம்மா. என்ன கெட்டப் சொன்னீங்க? சரிம்மா, வந்துடுறேம்மா. ஓகே. மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். ஓகே. வனஜா, இந்த மெடிக்கல் ரெப் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆட நீங்க வேற. இவன் மெடிக்கல் ரெப் இல்ல, பாம் ஸ்பெஷலிஸ்ட். ம், பாம் ஸ்பெஷலிஸ்டா? என்ன கங்கா இவ்ளோ ஷாக் ஆயிட்டீங்க? ம். எங்க எந்த ரேஞ்சில பாதிப்பு உண்டாக்கணும்னு இவன் கிட்ட சொல்லிட்டா போதும். அங்க அந்த ரேஞ்சில இம்மி அளவும் பிசகாம சேதாரம் உண்டாக்குறதுல பெரிய ஆளு. என்ன வனஜா, பாம் வச்சிருக்கீங்கன்னு வெறும் பொருளை தான் கலப்புவீங்கன்னு பார்த்தேன். நிஜமாவே பாமுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? என்ன கங்கா நீங்க பொம்மை பாம் வச்சு விளையாடுறதுக்கு நாம என்ன குழந்தைங்களா? இந்த காலத்துல பாம் வச்சிருக்கோங்கிற பொருளுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. நிஜமான பாம்பை கண்ணுல பார்த்தாதான் பயமே வரும். இல்லன்னா பாமான்னு போயிட்டே இருப்பாங்க. இவ்ள ஏன் சில பேருக்கு பாம் சத்தத்தை காதுல கேட்டாதான் பயமே வருது. நீங்க சொல்றது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். இந்த ஐஸ்வர்யா இருக்காளே, அவளை நம்ம இங்க இருந்து அனுப்பி விட்டது ரொம்ப நல்லதா போச்சு. சும்மா பாம் இருக்குன்னு பொருளை கலப்ப போறோம்னு சொன்னதுக்கே அல்ல இல்லாம பண்ணிட்டா. அவகிட்ட நிஜமான பாம்பு கையில வச்சிருக்கோன்னு சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. நீதி நேர்ம நியாயம்னு நமக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சிருவா. இந்த நேரத்துல அவ இங்க இல்லாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரி வனஜா, நிஜமாவே பாம் இருக்கிறது தெரிஞ்சு ஒருவேளை எல்லாரும் தப்பிச்சு போய் நந்தினி மட்டும் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? செத்து தொலையட்டும். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல மாட்டின அகிலா வெளிய வர முடியாம வாழ்நாள் முழுக்க ஜெயிலே கிடந்து சாகட்டும். என்ன வனஜா இப்படி பேசுறீங்க? நந்தினி நம்ம கிட்ட கிடைச்சு அதனால அகிலாண்டேஸ்வரிய நம்ம காப்பாத்தி என் பொண்ணு அவகிட்ட நல்ல பேர் வாங்கி எல்லா பொறுப்பும் என் பொண்ணுக்கு வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? அட என்ன கங்கா நீங்க, அகிலா ஜெயில இருந்து வெளியில வந்து அவகிட்ட நல்ல பேர் வாங்கிதான் ஐஸ்வர்யாக்கு பொறுப்பு வரணுமா? அகிலாண்டேஸ்வரி காலம் முழுக்க இந்த கேஸ்ல ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாலும் அடுத்த அகிலாண்டேஸ்வரி உங்க பொண்ணு தானே. அது தடுக்க ஆள் இல்லையே. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மூத்த மருமக பார்வதி எந்த விஷயத்திலையும் ஜெயிச்சிடக்கூடாது. அவ்வளவுதான். அதுதான் என்னோட கொள்கை, கோட்பாடு எல்லாம். என்னடே, நீ ஏன்டா எங்க வாயை பார்த்துட்டு நிக்கிற? இங்க பாரு, யாரு கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா இந்த பாமை கொண்டு போய் நந்தினியோட கட்டில பிக்ஸ் பண்ணிடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போ. அங்க லெஃப்ட் சைடுல ஜெனரல் வார்டு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் ரூம்ல தான் நந்தினி இருக்கா. அவ பெட்டுக்கடியில இந்த பாமை அப்படியே செட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு வந்துரு. ஓகே மேடம். பாம் எவ்வளவு நேரத்துல வெடிச்சா போதும்? ஒரு 45 நிமிஷம் கழிச்சு வெடிச்சா போதும். 45 நிமிஷங்களா? ஆமா.
மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பாம் ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுட்டேன் மேடம். வெரி குட். அப்புறம் நான் உன்கிட்ட ஃபோன்ல சொன்ன மாதிரி ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல பாம் இருக்குன்னு சொல்லணும். சரிங்க மேடம், நான் வெளியே பார்த்து. போய் ஃபோன் பண்ணு போ. ஓகே மேடம். ஹலோ, உங்க ஹாஸ்பிடல்ல பாம்பு வச்சிருக்காங்க. இன்னும் 45 நிமிஷத்துல வெடிச்சிரும். நோயாளிகளை காப்பாத்தணும்னா எல்லாரையும் வெளியே அனுப்பிடுங்க. நீங்க யாரு? எல்லாம் சுத்தியம் வித்து உங்க ஹாஸ்பிடல்ல வைத்தியம் பார்த்து பைத்தியமான தமிழ்நாட்டு குடிமகன். ஹலோ ஹலோ ஹலோ. எஸ் டெல் மீ. டாக்டர், ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. நம்ம ஹாஸ்பிடல்ல பாம்பு வச்சிருக்கதா சொல்றாங்க. ஓ 45 நிமிஷத்துல பிளாஸ்ட் ஆகும் சொல்லிட்டே கட் பண்ணிட்டான். ஹலோ கமிஷனர் சார். சார், எனி ப்ராப்ளம்? இந்த ஹாஸ்பிடல்ல பாம் வச்சிருக்காங்களா ஐயா? ஆமா. இப்பதான் எனக்கு என்ன ஃபோன் சார் சொல்றீங்க? இங்கயா? ஓகே கங்கா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்து. சரி. நாம கிளம்பிடலாம். அவன் கொண்டு வரட்டும். இங்க பாரு, மேல போய் ஜெனரல் வார்டுக்கு ஆப்போசிட் ரூம்ல நந்தினி இருப்பா. அவளை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு யாருக்கும் சந்தேகம் வராம கொண்டு வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா, உள்ள போய் நந்தினியை கொண்டு வரேன். போ. ஓகே, நம்ம கிளம்பலாமா? கிளம்பிடலாமா? வாங்க.
ஒழுங்கா இப்ப போங்க. சண்டை போட நேரம் இல்ல. சீக்கிரமா ஆம்புலன்ஸ்ல ஏறுங்க. பாத்தீங்களா மேடம் எப்படி பேசுறாங்க? சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். சேல்ஸ்ல படுத்த பேக் ஆச்சு. எப்படி ஆச்சு? எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டான திங்ஸ் சார்.